எல்லாருக்கும் வணக்கம். SBI பேங்க்ல இருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. தேர்வே இல்லாம உங்களால 2 வாரத்துல வேலை வந்து வாங்க முடியும். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 மணி கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிப்ளமோ, டிகிரி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் கிரைட்டீரியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 18லேருந்து 55 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் SBI பேங்கோட கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து SBIன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பிகம் ஏ இன்சூரன்ஸ் அட்வைசர் வித் SBI லைஃப். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ் தான் இப்போ வந்து ஆள் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்ஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்போ டைமிங்ஸ் எப்போ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அட்வைசராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன கேட்குறாங்க, என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாவே போதும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்மோஸ்ட் 10th பாஸ் ஆயிருந்தால் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ் ஆயிருந்தால் மட்டும் போதுமானது. ஓகேங்களா? எக்ஸாம் எழுதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் கிரைட்டீரியா சொல்லியிருந்தேன். 18 தாண்டி இருந்தால் போதும். இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. இந்த போஸ்டிங்ஸ் எதில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் மேன், ஃபினான்ஸ், ப்ராடக்ட், ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேங்களா? இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் சொல்லலாம். SBI பேங்க்லேருந்து ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிஸ்னஸ் மேனாக இருந்தால் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஃபினான்ஷியல் ஆர் ப்ராடக்ட் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SBI பேங்க்கான க்ரைட்டீரியா என்ன, நம்ம இது வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா SBI வந்து பார்த்தீங்கன்னா 800+ பிரான்ச்சஸ் ஆல்மோஸ்ட் இருக்குது பேன் இந்தியா ஃபுல்லாக. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி இன்வாய்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த ப்ராடக்ட். SBI ஓரண்டா ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஈஸியாக அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் SBI பேங்க்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பேங்க். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா ரிவார்ட்ஸ், நிறையா வந்து அப்ரிசியேஷன்ஸ் நிறையா வந்து கிடச்சிருக்கும். அதுவும் உங்களால் பார்க்க முடியும். உங்களோட கரியர் க்ரோத்துக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம் SBI பேங்க் பொறுத்த முடிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டார்ஸ், அதனால் உங்களுக்கு ரொம்பவும் பெனிஃபிட்ஸாக இருக்கும். இதுக்கான ட்ரைனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப்ஸ் எல்லாமே இது மூலிமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து இது நான் சூஸ் பண்ணுறோம், ஹவு டு பிகம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இன்கம் வந்து கேபிட்டலாக வந்து இது பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஆஃப் ஒர்க்ஸ் தான் மெயினாக இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா என்ஜாயிங் ஃப்ளெக்சிபிள் அண்ட் தென் ஒர்க்கிங் டைமிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ஹெல்ப் த பீப்புள்ஸ். ஓகேங்களா? இப்போ யாரோ சட்டன் கஸ்டமர்ஸ் யாரோ வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும், இந்த அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண முடியல, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் அந்த மாதிரி கைடன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முழுக்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோனிக்கில் த்ரூ அவுட் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? த்ரூ அவுட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் அட்டன் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்கிறாங்க, அது டிக்கெட் ரைஸ் பண்ணால் SBI பேங்க்லேருந்து அவங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து SBIன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபார்ம் டீட்டெயில்ஸ் இதுதான். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவ் மெயில் ஐடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், வேலிடான அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸ் மொபைல் நம்பர், ரெசிடென்சியல் மொபைல் நம்பர், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவ் மொபைல் நம்பர் இது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேட் வந்து மிக்ஸ் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டி இந்த கேப்ஸை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்டிங் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்று ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் SBI பேங்க்லேருந்து உங்களுக்கு த்ரோட் மெயிலோ ஃபோன்ஸோ வரும். நீங்கள் ஆல் மூலியமாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேர்வு இல்லாமல் ஈஸியாக ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டுமே, ஒரு HR இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணி உங்களை ஜாப்ஸ் வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.